கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் நீதிமொழிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3, 4, 5 அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல் நாடி புதையல்களைப் போல தேடுகிறது போல் தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுதல் இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை கண்டடைவாய். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஞானத்தை வா என்று கூப்பிட வேண்டுமாம், புத்தியை சத்தமிட்டு அழைக்கணுமாம். அப்போதான் அது நமக்குள்ளே கிரியை செய்யும் என்று பைபிள் சொல்லுகிறது. வெள்ளியை போல நாடி புதையல்களைப் போல தேடுகிறது போல் தேடுவாயாகில், அப்போதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்னன்னு தெரியும், தேவனை நாம் அறிந்து கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நாம் தெய்வத்தை அறிந்திருக்கிறோமா? நம் ஆண்டவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? எப்படிப்பட்ட அற்புதங்களை செய்திருக்கிறார்? இந்த வேத புஸ்தகத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று எந்தளவு நம்ம தியானிக்கிறோம்? அவரை அறிகிற அறிவிலே வளருகிறோமா? சற்று யோசித்து பாருங்கள். அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்தால் இந்த பிரச்சனை போராட்டம்லாம் ஒன்றுமே இல்லைங்க. விசுவாசத்தை நாம் தலைத்தோங்கி நாம் நிற்போம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்கு தேவை ஞானம். அப்போது இந்த ஞானம் எங்கேருந்து வரும்? அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாயினின்று அறிவும் புத்தியும் வருமா. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தருடைய வசனத்தை நாம் அதிகமாய் படிக்கும் பொழுது நமக்கு ஞானம் உண்டாகிறது. ஜனங்கள் மத்தியிலே பேசுவதற்கு, குடும்பத்தை நடத்துவதற்கு, வியாபாரங்களை செய்வதற்கு, வேலை ஸ்தலங்களிலே நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று பார்ப்பதற்கு நமக்கு ஞானமும் புத்தியும் தேவைப்படுகிறது. இதை நம்ம இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்டால் நமக்கு பூரணமாய் தர உண்மையுள்ளவராக இருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ ஞானத்தையும் புத்தியையும் நீங்கள் கவனமாக தேடணும், சத்தமிட்டு அழைக்கணும், ஆண்டவரேன்னு துதிக்கணும். அப்போ நிச்சயமாக இது உங்களுக்கு உண்டாகும். இதை வேதம் சொல்லுகிறது. பைபிள் ஒரு நாளும் பொய் சொல்லாது. அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இன்றைக்கு அந்த ஞானத்தையும் புத்தியும் அழைப்போமா? ஜெபிப்போம். பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம். எங்களுக்கு ஞானத்தை தாரும். இந்த பூமியில் ஆண்டவரே, இந்த உலகத்தில் நடக்க வேண்டிய ஞானத்தை எங்களுக்கு தாரும் சுவாமி. புத்தியை சத்தமிட்டு நாங்கள் அழைக்கிறோம். எங்களுக்கு புத்தியை தாரும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீங்கள் நடக்கையெல்லாம் சீர்தூக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. உம்முடைய சமாதானம் எங்களுக்குள்ளே இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.